குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் முருங்கைக்காயின் நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இப்போ வீடியோவை பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும் அதிக சத்து நிறைந்த காயாகும். முருங்கை மரத்தில் உள்ள காய், இலை, பூ எல்லாமே மருத்துவ பயன்கள் உடையது. காய் மற்றும் இலைகளில் வைட்டமின் சி அதிகமா இருக்கும். முருங்கைக்காயில் உள்ள அதிக அளவு கால்சியம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின்கள் எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மனிதர்களின் உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது எலும்புகள் தான். அந்த எலும்புகள் ஒரு மனிதனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அவசியம். முருங்கைக்காயில் எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது. முருங்கைக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிடுறவங்களுக்கு எலும்புகள் உறுதியடையும். மேலும் எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகிறது. ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் போன்ற லங் சம்பந்தமான நோய்கள் சிலருக்கு ஏற்படும். இதனால ஃபீவர் வரும்போது சிலருக்கு ட்ரை காஃப் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இரும்பு சத்து நிறைந்துள்ள முருங்கைக்காயை டெய்லி சாப்பிட்டு வந்தா லங்ஸுக்கு அதிகமா ஆக்சிஜன் கிடைக்கும். ஈஸியா பிரீத் பண்ண முடியும். லங்ஸ்ல தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். நெக்ஸ்ட் டைப் 2 டயபெட்டிக்ஸ் பத்தி சொல்ல போறேன். டைப் 2 டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும். முருங்கைக்காயில் இருக்கும் வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரிழிவு நோய்களுக்கு எதிராக செயல்பட்டு அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இன்சுலின் போல செயல்பட்டு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. இதனால் டயபெட்டிக்ஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் ஒரு இயற்கை உணவாக முருங்கைக்காய் இருக்கிறது. நெக்ஸ்ட் கருவுற்றிருக்கும் பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்காய் அதிகம் உணவில் சேர்த்து உண்பதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. குழந்தை பிறந்ததும் அந்த பெண்ணுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரப்பதற்கும் முருங்கைக்காய் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்காயில் நமது ரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை அழிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளது. தினமும் அல்லது வாரம் 3 அல்லது 4 முறை முருங்கைக்காயை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் கலந்து இருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி ரத்தம் சுத்தமாகி உடலை புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்கிறது. நெக்ஸ்ட் நாம் சாப்பிடும் உணவை டைஜஸ்ட் செஞ்சு நமக்கு சக்தியை தரும். வயிறு மற்றும் குடல் உறுப்புகள் நன்றாக இயங்கினால்தான் நம்மால் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமா செயல்படுறதுக்கு இன்க்ரீசிங் ஸ்கில்ஸ் முருங்கைக்காய்க்கு அதிகமா இருக்குது. பசியை தூண்டி வயிற்றில் உள்ள சுரப்புகளை அதிகமா சுரக்க செய்கிறது. செரிமான சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நெக்ஸ்ட் முருங்கைக்காயில் ரத்தத்தில் இருக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகமா இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெப்ப மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றும் தொற்று நோய் கிருமிகளை அழிக்கும் அரிய சக்தி முருங்கைக்காய்க்கு உண்டு. வாரம் 3 அல்லது 4 முறை முருங்கைக்காய் பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்று நோய்கள் பாதிப்பு கட்டுப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் முகத்துல இருக்கும் ஒரு முக்கிய உறுப்பு நம்மளோட கண்கள். அனைவருக்கும் கண் பார்வை நல்லா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். முருங்கைக்காயில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் ரெட்டினான்னு சொல்ற விழிப்படலம், ஐரிஸ் என்று சொல்ற கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் இது மேம்படுத்துகிறது. மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுப்பதில் சிறப்பாக செயலாற்றுகிறது. நெக்ஸ்ட் இது முருங்கைக்காயில ஜிங்க் சத்து அதிகமா இருக்குது. ஆண்கள் இத நிறைய எடுத்துக்கணும். அதுவும் ஆண்மை குறைவு உடைய ஆண்கள் இத டெய்லி சாப்பிடணும்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். இதனால ஆண்மை குறைவு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் முருங்கைக்காய் தீர்வாக இருக்குது. முருங்கைக்காய் தோல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் வலிமை கொண்டது. 2வது முருங்கைக்காயில நல்ல நினைவாற்றல் ஏற்படுது. மனநிலை மற்றும் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை காக்கும் அனைத்து சத்துக்களும் அடங்கியுள்ளதால் இதை நம்ம டெய்லி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை தொடர்ந்து பாருங்க. என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.